ஒரு ஸ்ட்ரகிளான காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்துருப்போம். அது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய காலேஜ் பில்டிங்காக இருக்கலாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக சந்தோஷம் இருக்காது. ஈவன் அதில் போய் நம்ம ஒர்க் பண்ணாலோ, அங்கே உட்காந்து சாப்பிட்டாலோ, அந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு வந்தாலோ கூட நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காதுங்க. ஆனால் ரொம்ப பழமை அடைந்த ஒரு கட்டிடத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க ஸ்கூல். ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுங்க. எனக்கும் அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நான் என் ஸ்கூலை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. இங்கே தான் நான் 1 to 5 படித்தேன். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நான் இங்கே தாங்க படித்தேன். இது எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் ராந்தம் பகுதியில் துரைராஜ் நகர் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுங்க இது. இந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நான் படித்தேங்க. மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்த ஒரு இடம். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்குன்னு எந்த கடமையும் கிடையாது, எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொறுப்பும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த தொல்லைகளும் கிடையாது. ரொம்ப நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு இடம், நிம்மதியாக இருந்த ஒரு இடம். எதுக்காகவும் வந்து பதற்றப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாதம் இஎம்ஐ கட்டணுமே, ஐயோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கவனிக்கணுமே, கல்யாணம் காட்சிகள்லாம் செலவு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி எந்த சிக்கலும் இல்லாத சந்தோஷம் மட்டுமே பார்த்த முழுக்க அதாவது சந்தோஷம் மட்டுமே பார்த்த ஒரு இடங்க. அதாவது லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எல்லாரோட லைஃப்லையும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை நிச்சயமா பார்த்தோம். ஆனால் எல்லாருமே சந்தோஷத்தை பார்த்த ஒரு இடம் ஸ்கூல் தாங்க. இந்த தூண் பாருங்க, தூண் ரொம்ப ஸ்பெஷலுங்க எனக்கு. ஏன்னா அந்த தூண்ல தான் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ், ஏன் 2K கிட்ஸ் உள்ள தெரியும், ஒரு ஏ மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதில் ஒரு பிளாக் போர்டு வைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே தான் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நாங்கள் உட்காருவோம், வெளியே உட்காருவோம். அங்கே பாருங்க கரெக்டாக அந்த கார்னர் காட்டுறோம் இல்லைங்களா, அந்த கார்னர் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நான் உட்காருவேன். இங்கே உட்காந்து ஒரு பெரிய மனவங்க என்னன்னா எங்கள் டீச்சர் ஒரு டைம் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க காங்காச்சால ஔவையாரை எழுத்து கூட்டி எனக்கு சொல்கிறாங்க. என்னன்னா ஔவையார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நான் அது எப்படி படிக்கிறேன்னா ஓ லா வையார் வளவையார்னு படிக்கிறேன். ஏன்னா காங்காச்சா அப்படிதான் ஓ லா அப்படின்றது அப்படி தானே படிப்போம். ஸோ நான் அப்படி படிக்கிறேன். செம மாற்றினாங்க. இந்த தூண் நிச்சயமாக நான் அழுகி அந்த தூண் ஞாபகம் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க. இது வந்து நாங்கள் படிக்கும்போது இல்லை, இந்த பிளாக் போர்டு கிடையாது, பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது கிடையாது. ஆனால் இப்போ இருக்குது. இப்போ லீவில் இருக்கிறதால வெக்கேஷனில் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால பிளாக் போர்டு யூஸ் பண்ணப்படலைன்றதால பெருசாக சாக் பீசஸோட இது இல்லை. அதனால் அந்த ஸ்மெல்லை நம்மளால் பார்க்க முடியல. அந்த ஸ்மெல்லுக்கே ஒரு தனி எனர்ஜி இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட முழு வீடியோ. இதுதான் இப்போ காட்டுற அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் தலைமை ஆசிரியரோட எங்கள் எச்எம் இருந்த ஆதிமூலம் சார்னு ஒருத்தர் வந்து நாங்கள் படிக்கும்போது எச்சமாக இருந்தார். ஸோ இந்த ரூமில் தான் நாங்கள் உட்காருவோம். அதாவது வெளியே தான் பெரும்பாலும் உட்காரக்கூடியது, ஆனால் சில நேரங்களில் உள்ள உட்காருவோம். இந்த போர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போர்டு இல்லை, அந்த செவுத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா பசங்க வரைஞ்சிருக்கிறது. நாங்கள் வரைஞ்சதுன்னு கிரிஞ்சா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் வரைஞ்சது கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பசங்க வரைஞ்சிருக்கிறது. ஆனாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது வெளிப்புற தோற்றங்க, அதாவது பின்னாடி ஸ்கூல் பின்னாடி. இது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கரம்பு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி முள்வெளிலாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஒரு வழிபாதை மாதிரி இருக்கும். அது தண்ணி போகிற வழி மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மணல் ரொம்பவே இருக்கும். நாங்கள் விளையாடுவோம், கபடியிலேருந்து குடிக்கிற விளையாட்டுலேருந்து எல்லாமே விளையாடுவோம். ஸ்கூல் பின்னாடி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா விளையாடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் செடிலாம் இருக்குது, கொஞ்சம் கார செடிலாம் இருக்கிறதால விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இங்கே தான் விளையாடுவோம். அது மட்டும் இல்லை இங்கே இடத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டு வந்து நேம் போர்டு புதுசாக வச்சிருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது கிடையாது. ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் அது ஆக்சுவலாக லாஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்த. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த பில்டிங்கோட பின்புறம் தான். இப்போ அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சில முக்கியமான தகவலாக இருக்குங்க. இந்த இடத்த மறக்க முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. குச்சி வச்சுட்டு குரங்கு மரத்தில் ஏறிடுவான், அதை போயிட்டு பிடிங்கிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுவோம், விழுந்துலாம் மாதிரிலாம் இருக்கும். இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம். நம்ம கொடி கம்பம் நடக்கூடிய இடம். சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ₹1 சாக்லேட்டுக்காக ₹1 சாக்லேட்டோ ₹1 4 சாக்லேட் இருக்கும், ஆப்பிள் சாக்லேட் சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு அடிச்சு பிடிச்சி வருவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் கொடுத்த ஒரு இடம் தாங்க இந்த ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் அனுபவிச்சு அந்த சந்தோஷங்கள் நிச்சயமாக உங்கள் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்கூல் பேர் என்னன்றது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விளாட்ஸ் போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. அவசியம் உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் உங்கள் ஸ்கூல் இருந்தால் ஒரு தூரமாக இருந்தால் கூட ஒரு நாள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, மனசு லேசாயிடும். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கேன். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் 9 வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதே போல சந்தோஷத்தை பார்க்கணும்னா அவசியம் உங்களுடைய ஸ்கூலை விசிட் பண்ணீங்க, நிச்சயமா நீங்களும் என்ன மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை ஸ்கூல், பை பை.